த காட் ஆஃப் கிரிக்கெட்னு பாராட்டப்பட்டார்ல சச்சின் டெண்டுல்கர். கரெக்டா? நம்ம தலைமுறைக்கு தெரியும் சச்சின்லாம் காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னாங்க அவரை. சென்னைக்கு வந்தப்ப அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கிறப்போ ஒரு சர்வர் வராரு. இந்த காஃபி ஊற்ற வருவாங்கள்ல நண்பர்கள், அந்த காஃபி ஊற்ற வரவர் வந்து அப்படி காஃபி ஊற்றிக்கிட்டே கேட்குறாரு, சார் கேன் ஐ ஹேவ் அ வேர்ட் ஆஃப் டூ மினிட்ஸ் சார், கேன் ஐ ஹேவ் 2 minutes வித் யூ சார், கேன் ஐ டாக் அபவுட் கிரிக்கெட், 2 நிமிஷம் உங்ககிட்ட கிடைக்குமான்னு. சச்சின் இப்படியே பார்க்குறாரு, காஃபி ஊத்துறவர் என்ன கிரிக்கெட் பற்றி என்கிட்ட பேச போகிறாரு, சொல்லுங்க என்ன. இந்த காஃபி ஊத்துறவர் காஃபி ஊற்றிக்கிட்டே சொல்கிறாரு, சார் ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் எல்போ பேட் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பக்கம் ஒரு எல்போ பேட் வச்சிருக்கீங்களா இந்த கையில், அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு. சச்சின் மிரண்டு போனாருங்க. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இன்னொருவருக்கும் தெரிந்தது. அவர் உட்கார சொல்றாரு, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்கிறாரு. நான் உங்க மேட்சை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், கிட்டத்தட்ட 200-300 மேட்ச் உங்க மேட்சை ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் எப்பெல்லாம் லெக் ஸ்பின் பால் வருதோ அப்பெல்லாம் உங்களால் விளையாட முடியல, உங்களுடைய உடல் மொழி மாறுது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறுது, உங்களால் விளையாட முடியல. நீங்கள் இந்த எல்போ பேட் போட்டிங்கன்னா உங்களால் விளையாட முடியாது, அதை மாற்றுங்க, விளையாட முடியும். நாங்கள் சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார், அந்த சென்னையில் வந்தபோது அந்த காஃபி ஊற்றக்கூடிய நண்பர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அதை மாற்றிக்கொண்டேன், என் வாழ்க்கை மாறியது, என்னுடைய விளையாட்டு மாறியதுன்னார்.